மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 நாள் போலீஸ் காவல் நிறைவடைந்ததை அடுத்து 3 பேரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் தற்போது ஆஜர்படுத்தினர். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராகவேந்தர், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு, திருமலை, ராமு உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்ட அதில் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக அந்த 11 பேரையும் முதல் கட்டமாக விசாரணை செய்தனர். அப்போதுதான் திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து இந்த கொலை தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று கடந்த திங்கட்கிழமை அன்று பொன்னை பாலு, அருள், ராமு ஆகிய 3 பேர்களிடம் விசாரணை மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று 5 நாள் சேர்க்கப்பட்டது. அதற்கு எழும்பூர் நீதிமன்றம் 3 நாள் வழங்கி போலீஸ் காவல் எடுத்து விசாரணையானது நடைபெற்றது. இந்த 3 நாள் விசாரணை நடைபெற்று முடிவடைந்ததை அடுத்து இன்று நீதிமன்றத்தில் எழும்பூர் நீதிமன்றத்தில் 5வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவரை வரும் 2/8 வரை நீதிமன்ற காவலில் சிறை செம்பி போலீசாருக்கு உத்தரவிட்டனர். தற்போது பூந்தமல்லி சிறையில் தற்போது 3 பேர் அடைக்கப்பட்டனர். 5 நாள் காவலில் எடுக்கப்பட்ட ஹரிஹரனிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.